39 இடங்களில் 37 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பல முறை பொய்யாக போயிருக்கின்றன. எப்படி நெப்போலியன் வாட்டர்லூவில் தோல்வியை தழுவி அத்தோடு அவனுடைய சரித்திரத்தை அவனாகவே முடித்து கொண்டானோ, அதுபோல இந்த 2024 தேர்தல் என்பது எடப்பாடி அவர் சந்திக்க இருக்கிற வாட்டர்லூ. இப்பொழுது அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை அது முதலில் ஏளனமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பாத யாத்திரையுடைய விளைவு மக்களின் நெஞ்சுக்கு நெருக்கமாக நிற்கிறார். அதிமுக 16 விழுக்காடு வாக்குகளைத்தான் பெறும் என்று கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் அதிமுக 2வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் எந்த வகையிலும் பண்பாடு மிக்க அரசியலை நடத்தி பழக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பத்திரப்பதிவு செய்து இவர்களுக்காக ஒப்படைத்து விட்டது போல பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் இங்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிகள் தெளிவின்மையாகத்தான் இதுவரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு 4 முனை போட்டி நிலவும் போல் தெரிகிறது. நீங்கள் நீண்டகால அரசியலை மிக முன்கூட்டியே பல நேரங்களில் முன்கணித்து சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்முகாமல் இருந்தால் கூட இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்றத கணிச்சிருக்கீங்க. இந்த பாராளுமன்ற தேர்தல் இங்கே தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அமையும்? அதாவது, ஒன்று, திமுக அரசு மோசமான மக்கள் விரோத அரசு என்று பாஜக ஒரு பக்கம் சொல்கிறது. அதே வாக்குமூலத்தை தான் இன்னொரு பக்கம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடியும் வழங்கி கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு 2 பேருக்கும் கருத்து வேற்றுமை இல்லை. சீமான் அவர்கள் அவர் தொடர்ந்து எப்பொழுதும் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படியானால் இப்பொழுது உள்ள நிலைமையில் இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றுவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒன்றாக நிற்க வேண்டுமா இல்லையா? நீ ஒன்றாக நிற்காமல் ஆளுக்கு ஒரு பக்கம் நீங்கள் திசை திரும்பி குரல் கொடுக்கிற பொழுதே நீங்கள் அந்த மக்கள் விரோத அரசு என்று எதை சொல்கிறீர்களோ அந்த அரசை நடத்தக்கூடிய கட்சிக்கு மறைமுகமாக ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் 4 பக்கமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுகிற பொழுது, பிரிகிற பொழுது அது முழுக்க முழுக்க திமுகவுக்கு பயனைத்தானே தரும். அதனால தான் உங்களுக்கு எந்த கருத்து கணிப்பை பார்த்தாலும் 39 இடங்களில் 37 இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் இப்பொழுது நம்பிக்கொண்டிருக்கிறார். ஸ்டாலினை சார்ந்தவர்களும் என்ன நினைக்கிறார்கள், 39 கூட நாம் வெற்றி பெற்று விடலாம், அல்லது 39 37 வரை வெற்றி பெறலாம் என்ற இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பல முறை பொய்யாக போயிருக்கின்றன. புரிகிறதா? இப்பொழுது நீங்கள் எடப்பாடியை மட்டும் தனியாக எடுத்துக்கொண்டால் நான் தெளிவாக சொல்கிறேன், எடப்பாடி அவருடைய அரசியல் வாழ்வில் இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பது அவர் சந்திக்க இருக்கிற வாட்டர்லூ. எப்படி நெப்போலியன் வாட்டர்லூவில் தோல்வியை தழுவி அத்தோடு அவனுடைய சரித்திரத்தை அவனாகவே முடித்து கொண்டானோ, அதுபோல அதிமுகவை சரிவு பள்ளத்தை நோக்கி இழுத்துச் செல்வதற்கான வேலையை தான் இன்றைக்கு எடப்பாடி செய்திருக்கிறார். இவர் என்ன நினைக்கிறார், பாஜகவோடு இருந்ததினாலே தான் நாம் சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டோம், நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வாய்ப்பை இழந்தோம், உள்ளாட்சித்துறையிலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. இதற்கு காரணம் சிறுபான்மை வாக்குகளை நாம் இழந்து விட்டோம். இப்பொழுது சிறுபான்மை வாக்குகள் ஏறக்குறைய 13 விழுக்காடு 14 விழுக்காடு இருக்கிறது. அந்த வாக்குகள் ஒரு பகுதி வந்தால் கூட நாம் வெற்றி எல்லையை தொட்டு விடலாம் என்பது போல அவர் நினைப்பதே முதலில் தவறு. அவர் என்ன அரசியலில் குழந்தையா? அவரும் 1980களிலே இருந்த அரசியல் களத்தில் இருக்கிறார். நான் கேட்கிறேன், எந்த இஸ்லாமியர் எந்த கிறிஸ்துவர் உங்களுக்கு வாக்களிப்பார்? நீங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகிற பொழுது மத்திய அரசு அந்த குடியுரிமை சட்டத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் தானே எடப்பாடி. அந்த குடியுரிமை சட்டத்தை முழுவதுமாக தூக்கி எறிய வேண்டும் என்று குரல் கொடுப்பவர்கள் தானே இஸ்லாமிய பெருமக்கள். அப்படி இருக்கிற பொழுது நேற்று இந்த குடியுரிமை சட்டத்தை ஆதரித்த மனிதன் நீ இன்று எங்களுடைய ஆதரவை பெறுவதற்கு முயன்றால் அது என்ன நியாயம் என்று தான் உள்மனதுக்குள் நினைப்பார்கள். அதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தான் இந்த நாட்டிற்கே மிகவும் நல்லது என்று ஓங்கி குரல் கொடுத்தவர் தான் எடப்பாடி.
இப்பொழுது நீங்கள் பார்த்தால் ஒரே நாடு ஒரே தேர்தலை அதிமுக கழகம் கடுமையாக எதிர்க்கிறது என்று சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறார். திமுக கொடுக்கக்கூடிய குரலுக்கு அனுசரணையாக அவர் தன்னுடைய குரலை இப்பொழுது ஒத்துகிறார். நீங்கள் எந்த வகையிலாவது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் அல்லது கிறிஸ்துவ பெருமக்கள் இவரை நம்புவதற்கேற்றாற் போல் கடந்த கால வாழ்க்கை இருந்திருக்கிறதா? கிடையாது. அதனால் நீங்கள் இவர் நினைக்கிறார் போல் எந்த பெரிய அளவுக்கும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் சேரப்போவது இல்லை. இது ஒரு பக்கம். இந்த 13 விழுக்காடு வாக்குகள் நமக்கு கிடைத்திருந்தால் நாம் வெற்றியை தக்க வைத்திருக்கலாம் என்று நினைத்து அவர் எடுத்திருக்கிற ஒரு தவறான முடிவு. ஆனால் அதில் அவர் சாதிக்கப் போவது ஒன்றும் கிடையாது. இன்னொரு பக்கம் பாஜக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அண்ணாமலையினுடைய தலைமை வந்த பிறகு அண்ணாமலை முழுக்க மக்களுடைய நாடி துடிப்பை அதிமுக செய்யாத எதிர்க்கட்சி பணிகளை பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறதா நினைக்கிறீங்க? சந்தேகமே கிடையாது. அதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி கிராமம் வரையில் பேசுபொருளாக பாரதிய ஜனதா கட்சியை மாற்றி இருக்கிற பெரிய சாதனையை செய்திருப்பவர் அண்ணாமலை. அதனால் இப்பொழுது அண்ணாமலையினுடைய பயணம் பாத யாத்திரை அது முதலில் ஏளனமாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பாத யாத்திரையுடைய விளைவு எந்த மனிதர்கள் பல பாத யாத்திரைகளை நான் என் வாழ்வில் பார்த்துருக்கிறேன். சந்திரசேகர் இந்தியா முழு நடந்த பாத யாத்திரையில் நான் பங்கேற்றிருக்கிறேன், அது வேறு. ஆனால் இதுபோல் பாத யாத்திரை நடத்தியுள்ள யாரும் கிடையாது. இவர்கள் சொல்லலாம் நான் அதாவது கால்களாலேயே எல்லா இடமும் நடக்காமல் ஒரு சில இடங்கள் ஜீப்பில் போகிறார், அங்கே போகிறார், அது அல்ல. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளும் அவர் கால் எடுத்து வைக்கிற பொழுது அந்த சட்டமன்ற தொகுதியில் காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த சட்டமன்ற தொகுதியில் வாக்குறுதி வழங்கப்பட்டு நிறைவேற்றப்படாமலேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒரு தீர்வையும் காணாமல் இன்று வரையில் பிரச்சனைகளுக்கு இடையிலேயே மக்கள் எந்தெந்த வகையில் தவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் முறையாக பட்டியலிடுகிறார். அந்தந்த பகுதிகளில் எதை செய்வதாக தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுத்தது, அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா, ஒரு அடிப்படையில் ஆய்வு செய்து அந்த ஆய்வோடு அவர் மக்களை சந்தித்து மக்களின் நெஞ்சுக்கு நெருக்கமாக நிற்கிறார். ஒரு ஊருக்கு போகிறார் என்றால் அந்த ஊருடைய பெருமை, அந்த ஊருடைய வரலாற்று பின்னணி இவ்வளவும் அவர் முழுமையாக அறிந்து கொண்டு அதை பேசுகிற பொழுது மக்கள் நெஞ்சங்களுக்கு அவர் நெருக்கமாகி விடுகிறார். இப்படி அவர் எப்படி மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பதை ஒரு கலையாக கற்றுத் தேர்ந்த மனிதனாக இன்றைக்கு சாதனைகளை அவர் புரிந்திருக்கிறார். அதனுடைய விளைவு எந்த வடக்கே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற இந்த தொலைக்காட்சிகள் கருத்து கணிப்பை எடுத்து அதில் 39 இடங்களும் வந்துவிடலாம் அல்லது 37 இடங்களும் வந்துவிடலாம் என்று சொல்வதாக அவர்கள் பூரிக்கிறார்களோ, அதே தொலைக்காட்சி சொல்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு 20 விழுக்காடு வாக்குகள் நிச்சயமாக வரும் என்று. அப்படி என்றால் நீங்கள் ஏற்கனவே 13-14 விழுக்காடு வாக்குகளை வைத்திருக்கிற சிறுபான்மையை நோக்கி சென்றீர்கள் எடப்பாடி. ஆனால் அங்கிருந்து 2 விழுக்காடு வாக்குகளை கூட உங்களால் பெற்றுவிட முடியாது. அதே நேரத்தில் 20 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை நீங்கள் கைவிட்டு விடுகிறீர்கள். இதனுடைய விளைவு என்னாகும்? இப்பொழுது 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரு 10 இடத்தில் வெற்றி பெற்றுவிட்டால் எடப்பாடி பிழைத்தார். ஆனால் அது குதிரை கொம்பு. அது இதில் ஒரு சந்தேகம் இல்லையா? ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கணிசமான வெற்றியை அதிமுக பெறுகிறது, தேர்தலுக்கு பிறகு இப்போ அங்கேயும் கருத்து கணிப்பு நீங்களும் பல முறை சொல்கிறீங்க, அதாவது மேலே மோடி அவர்கள் தான் மீண்டும் பிரதமருக்கான வாய்ப்பு, ஒரு கணிசமான ஒரு 10 சீட்டு அளவுக்கு பெற்றுட்டால் இவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குங்க? இவருடைய நிலைப்பாடு நிச்சயமாக அதுதான் சிறுபான்மை மக்கள் இவர்களை நம்பாததற்கு அடிப்படை காரணமே. இன்றைக்கு இவர்கள் எதிர்ப்பதாக சொல்கிறார்கள், இவர்களை எப்படி நம்பி இவர்களுக்காக வாக்களிப்பது? நாளை இவர்கள் இங்கிருந்து ஒரு 10 எம்பிக்கள் சென்றால் மோடி ஆட்சிக்கு இவர்கள் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் என்ற சந்தேகம் எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் இருக்கிறது. அது அதிமுக அதை செய்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அது அதிமுகவும் செய்யும், திமுகவும் செய்யும். இவையெல்லாம் கடந்த கால வரலாறுகள் தான். சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறொன்றாகவும் இருப்பது தான் இந்த திராவிட கட்சிகளுடைய இலக்கணம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுகிறீர்கள் வைத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் மோடியை ஆதரிக்கிறீர்களா இல்லையா அதை விட்டு விடுங்க. 10 இடங்களுக்கு மேல் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் எடப்பாடி தன்னுடைய நாற்காலியை தக்க வைத்துக் கொள்வார். அதிமுக அவர் கீழே இன்டாக்டாக கட்டுப்பாடோடு இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தப்பி தவறி எல்லா இடங்களிலும் தோற்று போனால் அல்லது மிக மோசமான தோல்வியை தழுவினால் அல்லது பாரதிய ஜனதா கட்சி 20 விழுக்காடு வாக்குகளை பெற்று
அதிமுக 16 விழுக்காடு வாக்குகளைத்தான் பெறும் என்று கருத்து கணிப்பு சொல்லியிருக்கிறது வட இந்திய சேனலில். அப்படி என்றால் அதிமுக 2வது இடத்திலிருந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. அந்த நிலை வந்தால் தேர்தல் முடிந்த அடுத்த 1 மாதத்திற்குள்ளாகவே உட்கட்சி குழப்பம் ஏராளமாக பூதாகரமாக புறப்படும். அந்த உட்கட்சி குழப்பத்தை சமாளிப்பதற்கு எடப்பாடியால் முடியாது. காரணம், எடப்பாடி ஒரு ஜெயலலிதாவும் இல்லை, ஒரு எம்ஜிஆரும் இல்லை. அதனால் ஆளுக்கு ஆள் எடப்பாடியை விமர்சிக்க தொடங்குவார்கள். எடப்பாடி முதுகுக்கு பின்னால் ஒவ்வொருவரும் கத்தியை கொண்டு வந்து சீசரை செனட் மண்டபத்தில் என்ன செய்தார்கள், நாம் ஜூலியஸ் சீசரில் படிக்கிறோமோ அது போல அதே மாதிரி கத்தியை கொண்டு வந்து குத்துவார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆமாம், அந்த நிலையை உருவாக்குவார்கள். இன்றைக்கு யாரெல்லாம் கூடி குலவுகிறார்களோ, அவருக்கு பணிந்தவர்கள் போல நடிக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் இவரால் நமக்கு பயனில்லை என்று நினைக்கிற பொழுது இவருக்கு முற்றிலும் எதிராக அவர்கள் புறப்படுவார்கள். அப்படியானால் அதிமுக பல கூறுகளாக உடையும். காலநடையில் அதிமுக காணாமலும் போகும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வெர்சஸ் பிஜேபி 2026 நோக்கி அதுதான் நடக்கப் போகிறது. அப்படி ஒன்று நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் மறைமுகமாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே சில ரகசிய ஒப்பந்தங்கள் இருக்கின்றன என்று பேசப்படுகிறது. நான் சொல்லவில்லை, பேசப்படுகிறது. ஆனால் அப்படி பேசப்படுவதை நாம் நம்பலாமா என்று கேட்டால் நம்ப வேண்டிய நிலையில் தான் இருக்கிறோம். ஏனென்றால் சட்டமன்றத்தில் இதுவரையில் எடப்பாடி, நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறேன், என் பக்கத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் நாற்காலியில் உதயகுமார் தானே உட்கார வேண்டும், நாங்கள் அவரைத்தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நாங்கள் நியமித்திருக்கிறோம் என்று சபாநாயகரிடம் இவர்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் பொழுதும் எடப்பாடி எழுந்து சபாநாயகரிடம் வேண்டுகோள் வைக்கிறார். சபாநாயகர் வானளாவிய அதிகாரம் உடையவர். அப்பாவும் இன்றைக்கு மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவர் அவர். அதனால் அப்பாவை என்ன சொல்கிறார், எதை எப்பொழுது எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும். இதே தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது காட்சிகள் மாறுகின்றன. இப்பொழுது உடனே முதலமைச்சரை எழுந்து நிற்கிறார். சபாநாயகர் அவர்களே, எடப்பாடி அவர்கள் கேட்பது போலவே நீங்கள் இந்த துணைத் தலைவர் நாற்காலியை இவருக்கு கொடுத்து விடுங்களேன் உதயகுமாருக்கு என்று சொல்லுகிற பொழுது, எங்களோடு சேர்ந்து நிதியை வாங்கித்தர பேசுங்கள் அப்படின்னு அது இன்னொரு பக்கம். உடனே அப்பாவு சொல்கிறார், அடுத்த கணமே இதுவரையில் எதை எப்பொழுது எப்படி செய்வது என்று எனக்கு தெரியும் என்று வசனம் பேசிக்கொண்டிருந்தவர் முதலமைச்சர் சொல்கிறார். முதலமைச்சர் தயவில்லை என்றால் சபாநாயகராக இருக்க முடியாது. அடுத்த சொல்கிறார், உடனே அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும் என்று. அப்படி என்றால் இதுவரையில் அங்கே அடமாக நீங்கள் பன்னீர்செல்வத்தையே உட்கார வைத்து எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்தீர்கள் எடப்பாடிக்கு. இப்பொழுது இந்த பன்னீர்செல்வத்தை கொண்டு போய் கலைஞர் உட்கார்ந்த இடம், அந்த இடத்துல வேண்டுமென்றே அவரை அவமதிப்பதற்காக அங்கே கொண்டு போய் போட்டான். புரியுறதா? அவர் சக்கர நாற்காலியில் வந்து உட்காரக்கூடிய அந்த நிலையை உருவாக்குனாங்க. இதெல்லாமே வெறுப்பு அரசியல் தான். இவர் 2 பேருமே ஒருவருக்கு ஒருவர் எந்த வகையிலும் பண்பாடு மிக்க அரசியலை நடத்தி பழக்கப்பட்டவர்கள் கிடையாது. அதனால் இப்பொழுது இவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. இப்போ கருணாநிதி உட்கார்ந்த இடத்துக்கு போயிட்டார் அவர். அப்படி என்றால் இதற்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் அக்ரிமெண்ட்டை 2 பேருக்கும் இடையில் ரகசிய ஒப்பந்தம் இருக்கலாம். நோக்கம் என்ன? அது சட்டமன்றத்தில் செங்கோட்டையிலிருந்து கேபி முனுசாமியிலிருந்து அத்தனை பேர் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்களே, நாம் பங்காளிகள். ஒன்று நீங்கள் ஆட்சியில் இருக்கலாம், நீங்கள் ஆட்சியில் இல்லை என்றால் நாங்கள் ஆட்சியில் இருக்கலாம். ஆக ஆட்சியில் நாம் இருவர் தான் மாறி மாறி இருக்க வேண்டுமே தவிர வேறு ஒருவர் வருவதற்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. ஏதோ தமிழ்நாடு முழுவதுமே காலகாலம் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே பத்திரப்பதிவு செய்து இவர்களுக்காக ஒப்படைத்து விட்டது போல அங்கே பேசினார்கள். அவர்கள் பேசியதும் இன்றைக்கு நடப்பதும் 2ஐயும் நீங்கள் பொருத்தி பார்த்தால் ஏன் இந்த அச்சம் எடப்பாடிக்கு வருகிறது? திமுகவிடம் கூட தாழ்ந்து போக வேண்டிய ஏன் வருகிறது என்றால், இதில் நாம் தவறினால் நாம் 3வது இடத்திற்கு தள்ளப்படுவோம், பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்துவிடும். எனவே நாளை அரசியல் என்பது திமுக வெர்சஸ் பிஜேபி என்று மாறுகிற பொழுது ஏடிஎம்கே பொறுத்தவரை இட் வில் லூஸ் இட்ஸ் ரெலவன்ஸ் இன் பாலிட்டிக்ஸ். அதுக்கு பிறகு திமுகவுக்கு எதிராக அரசியல் நடத்தி அது எப்பொழுது திமுகவுக்கு ஆதரவான நிலை எடுக்கிறதோ அப்பொழுதே அதிமுக என்ற ஒன்று அவசியமே இல்லாமல் போய்விடும். அதிமுகவுக்கு என்று ஏதாவது தனிப்பட்ட கொள்கை உண்டா என்ன? ஒன்றும் கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது கொள்கை மாறுபாடு உண்டா? திமுக இந்தியை எதிர்க்கிறது, அதிமுக இந்தியை வரவேற்கிறது.
திமுக மாநிலங்களுக்கு அதிக உரிமைகளை கேட்கிறது, அதிமுக இல்லை இல்லை வலிமையான மத்திய அரசு தான் வேண்டும் என்று சொல்கிறது என்று ஒவ்வொன்றாக எவற்றையெல்லாம் திமுக கொள்கை என்று சொல்கிறதோ அவற்றுக்கெல்லாம் நேர் எதிர் கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. ஒன்றும் கிடையாது. திமுக பிடிக்காதவர்கள் திமுக என்பது தீய சக்தி என்று சொல்லித்தான் எம்ஜிஆர் வெளியே வந்தார். எம்ஜிஆருடைய ஒரே நோக்கம் கருணாநிதியை வீழ்த்துவது, கருணாநிதியின் திமுக கழகத்தை வீழ்த்துவது. ஆக தனக்கு கீழே இருந்த ஆதரவாளர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள், இந்த கட்சியில் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் திமுகவுக்கு எதிரான மனோநிலையில் அப்படியே அவர் வைத்திருந்தார். அதற்கு பிறகு ஜெயலலிதா வருகிறார். அவர் இன்னும் ஒருபடி மேலே போகிறார். நீங்கள் திமுக தீய சக்தி என்று தான் எம்ஜிஆர் சொன்னார். இந்த அம்மையார் கருணாநிதி தீய சக்தி என்று தனிப்பட்ட முறையில் தாக்குதலை நடத்தினார். அவர் கண்மூடுகிற கடைசி தருணம் வரையில் அவர் கருணாநிதியை ஒரு தீய சக்தி என்று சொல்லித்தான் அரசியல் நடத்தியிருக்கிறார். ஆக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த கொள்கை மாறுபாடும் கிடையாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருப்பது தனி மனித வெறுப்பை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கு அந்த வெறுப்பு தான் உங்களுடைய துருப்புச்சீட்டு. அதையே நீங்கள் தூக்கி எறிந்துவிட்டு திமுகவுக்கு அனுசரணையாக போனால் அதிமுக தன் அரசியல் ரீதியான அர்த்தத்தை இழந்துவிடும். அந்த அச்சம் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் பாஜக வந்துவிடக்கூடாதே என்ற அச்சம் அவர்களை அலைக்கழிக்கிறது. இந்த சூழலில் நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்து பார்ப்போம். மிக்க நன்றிங்க. எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை தந்தமைக்கு. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். மிக்க நன்றி. மகிழ்ச்சி விஜயராகவன், ரொம்ப நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் அகம்.